கீழடியில் உள்ளடி என்கிற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கீழடி பெருமையை சிதைக்க வழக்கம் போல் உள்ளடி வேலைகளை செய்கிறது பாஜக. அதனை மிக வெளிப்படையாகவே செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது. கீழடியில் 1, 2, 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்டதாகவும் 4 முதல் 9 கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளிதழ், தமிழ்நாடு அரசு நடத்திய அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் 1 மற்றும் 2ஆம் கட்ட முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை என்றும் 1 மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையை வெளியிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டதாகவும் கூறியுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2024 பிப்ரவரியில் விசாரணைக்கு வந்தபோது 9 மாதங்களில் அறிக்கை வெளியிடப்படும் என ஒன்றிய அரசு கூறியிருந்தது. 16 மாதங்கள் ஆன பிறகும் இதுவரை வெளியிடப்படவில்லை என முரசொலி நாளேடு ஆதங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கீழடியில் நடந்த தொல்லியல் அகழாய்வு குறித்த அறிக்கையை மறுசீரமைத்து சமர்ப்பிக்குமாறு அந்த பணியில் ஈடுபட்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை உத்தரவிட்டதாகவும் இது தொடர்பான திருத்தங்களை மேற்கொண்டு அறிக்கையை மேலும் நம்பகத்தன்மை கொண்டதாக மாற்றும்படி கோரியதாகவும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் 2015-16 நடைபெற்ற கீழடி முதல் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கை கடந்த 2023ஆம் ஆண்டே ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கையை வெளியிடுவதற்கு முன் நிபுணர்களை கொண்டு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. முழுமையான ஆய்வுக்கு பிறகே அரசு விதிகளின்படி அகழாய்வு அறிக்கையை வெளியிட முடியும் என்று கடந்த ஆண்டு அறிவித்தார். அப்போதே இதில் ஏதோ சதி செய்கிறார்கள் என்று தெரிந்தது என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. சில நாட்களுக்கு முன் சென்னை வந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடி குறித்த அறிக்கை அறிவியல் அடிப்படையிலும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் நிரூபிக்கப்படவில்லை, இன்னும் கூடுதல் தகவல்களுடன் ஆய்வு முடிவுகளுடன் வரட்டும், எல்லா விதங்களிலும் ஆய்வுகள் முடியட்டும் என்று சொல்லியிருக்கிறார் என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இது ஒன்றிய பாஜக அரசின் தமிழின விரோத நடவடிக்கையாகவே அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. கீழடி ஆய்வையே முறையாக நடத்தாத அரசு ஒன்றிய பாஜக அரசு. முதலில் தொடங்கினார்கள், பாதையில் விட்டார்கள். தமிழ்நாடு அரசுதான் இந்த ஆய்வை தொடர்ந்தது. ஒன்றிய அரசின் சார்பில் பணியாற்றிய அமர்நாத் ராமகிருஷ்ணனை அவர்கள் படுத்திய பாடு அனைவரும் அறிந்ததாகும். எனவே கீழடி ஆய்வுகளை அப்படியே மண்ணோடு மண்ணாக புதைக்க வேண்டும் என்பதுதான் பாஜக அரசின் வெளிப்படையான திட்டமாகும் என்று கூறியுள்ள முரசொலி, இன்னும் ஆதாரம் தேவை என்று அதனால்தான் இழுக்கிறார் கஜேந்திர சிங் ஷெகாவத் என்று சாடியுள்ளது. கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகளின் அறிவியல் காலக்கணிப்பு கிமு 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை ஆற்றங்கரையில் நகரமயமாக்கல் இருந்ததை உறுதிப்படுத்தியது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகம் கல்வியறிவும் எழுத்தறிவும் பெற்றிருந்தனர் என்பதை அறிவியல் அடிப்படையில் நிலைநிறுத்தியுள்ளது என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. கீழடி அகழாய்வில் 1000க்கும் மேற்பட்ட குறியீடுகளும் 50க்கும் மேற்பட்ட தமிழி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகளில் குவிரன் ஆதன் போன்ற தனிநபர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினரும் கல்வியறிவு பெற்றிருந்தனர் என்பது வெளிப்படுகிறது என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கீழடி அகழாய்வு தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் கார்பன் டேட்டிங் மூலம் அந்த பகுதி கிமு 800ஆம் ஆண்டை சார்ந்த ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்திருக்கலாம் என்று உறுதிப்படுத்தி உள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பண்டைய தமிழ் சமூகம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றும் நகர நாகரிகத்துடனும் மேம்பட்ட தமிழ் சமூகமாகவும் விளங்கியதை கீழடி அகழாய்வு முடிவுகள் வாயிலாக அறிவியல் பூர்வமாக தொல்லியல் துறை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு மனமில்லை, அதுதான் உண்மையாகும் என்றும் முரசொலி நாளேடு காட்டமாக தெரிவித்துள்ளது. கீழடி குறித்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்தது 982 பக்க அறிக்கையாகும். இதில் அனைத்து ஆதாரங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். இறுதி அறிக்கையை கொடுத்து 2.5 ஆண்டுகள் ஆன பிறகு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, ஒன்றிய அரசு இப்போது எழுப்பும் கேள்விகளுக்கான முழுமையான விடைகள் அந்த அறிக்கையில் இருக்கின்றன என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் என சுட்டிக்காட்டியுள்ளது. கீழடி ஆய்வுகளை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு நெஞ்சு அடைக்கிறது வேதகால நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருத நாகரிகம் என்று புனைவுகளை சொல்லிக் கொண்டிருந்தோமே, அவை அனைத்தையும் கீழடி பொய்யாக்கிவிடுமே என்பதுதான் இவர்களது அச்சமாகும் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, தங்களது பொய்மையை மறைக்க கீழடி மெய்மையை மறைக்கிறார்கள் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.